வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் பயணமாக இன்று குஜராத் செல்கிறார். இன்று மாலை சோம்நாத்தில் சோம்நாத் கௌரவ திருவிழாவின் ஒரு பகுதியாக நடைபெற்று வரும் அகண்ட ஓங்கார ஜபத்தில் பங்கேற்க உள்ளார். சோமநாதர் ஆலயத்தை பாதுகாப்பதற்காக உயிர்த்தியாகம் செய்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் நாளை நடைபெற உள்ள சூரிய யாத்திரையில் பிரதமர் கலந்து கொள்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை மறுநாள் அகமதாபாத்தில் ஜெர்மனி சான்சலர் திரு ஃபெட்ரிக் மெர்ஸை சந்திக்க இருக்கிறார். பிரதமரின் அழைப்பின் பேரில் திரு மெர்ஸ் நாளை மறுநாள் முதல் இந்தியாவிற்கு 2 நாள் அதிகாரப்பூர்வ பயணம் மேற்கொள்கிறார். நடப்பு நிதியாண்டில் இந்தியா 7.2% வளர்ச்சியடையும் என ஐநா சமூக பொருளாதார விவகாரங்கள் துறை அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளது. நுகர்வும் அரசு முதலீடுகளும் அதிகரித்து வருவதன் அடிப்படையில் இவ்வாறு மதிப்பிடப்பட்டுள்ளது. அடுத்த நிதியாண்டில் இந்தியாவின் வளர்ச்சி 6.6%, அதற்கடுத்த நிதியாண்டில் 6.8% இருக்கும் என கணிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு அதிக வரி விதிக்க அமெரிக்க நாடாளுமன்றம் உத்தேசித்திருப்பது குறித்து நிலவரங்களை இந்தியா கவனித்து வருவதாகவும், எண்ணெய் கொள்முதல் குறித்த இந்தியாவின் நிலைப்பாடுகள் நன்கு அறியப்பட்டவை என்றும் வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. சர்வதேச கல்வி கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்தியா வந்துள்ள ஜெர்மன் நாட்டு மாணவர்கள் நேற்று புதுச்சேரி லோக் நிவாசில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதனை சந்தித்து கலந்துரையாடினர். பிரதமரின் சூரியகர் இலவச மின்சார திட்டம் குறித்தும் இத்திட்டத்தின் பலன்கள் குறித்தும் மக்களுக்கு எடுத்துக் கூறும் வகையில் புதுச்சேரியில் இன்று 3 இடங்களில் விழிப்புணர்வு முகாம்களை நடத்த மின்துறை ஏற்பாடு செய்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் நிலநடுக்கோடு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று பிற்பகல் அல்லது மாலை வாக்கில் வடக்கு இலங்கை கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.